குமரன் வந்து இப்போ வந்து உனக்கு எதுக்கு கங்கா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்பு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு கங்கா செமையா டென்ஷன் ஆகி குமரன் திட்டுறாங்க. எப்போவுமே சிம்பிளாக தானே பண்ண போகிறீங்க, அதுக்கு எப்போ பண்ணால் என்ன, சும்மா ஏதாவது எரிச்சலை கிளப்பாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம திட்டுறாங்க. அதனால குமரன் மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி கங்கா நம்மக்கிட்ட நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்க குமரன் கிட்ட விஜய் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட ஒய்ஃபோட வளகாப்பை ரொம்ப நல்லா விமர்சையாக பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச மண்டபம் ஒன்று இருக்குது, என் ஃப்ரெண்டோட மண்டபம் தான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அதே நம்ம புக் பண்ணிடலாம், அதுக்கு நிறைய காசு ஆகுமே, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து நீங்கள் கவலையே படாதீங்க, அவங்களுக்கு வந்து வளகாப்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிடலாம், இப்போ என்கிட்ட அவ்வளோவா காசு இல்லை பிரதர் அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் பொறுமையாக நீங்கள் கொடுத்தா போதும், இங்கே பாருங்கள் நீங்கள் என்கிட்ட வந்து வந்து இலவசமாக வாங்குறது தானே தப்பு, ஆனால் கடன் வாங்கிக்கலாம்ல, எந்த தப்பும் இல்லைல்ல, நான் அவங்க வந்து பிரதர் நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை வந்து பொய்யா சொல்கிறீங்களான்றாங்க. ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க, இங்கே பாருங்கள் உண்மையான பிரதர் இருந்தால் செலவு பண்ணால் வாங்கிப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து ஃபார்மாலிட்டிஸ் பார்க்குறீங்க, நான் ஐயோ பிரதர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படின்னா நான் செலவு பண்ண ஒத்துக்குங்க, ஒன்றுமே இல்லை, நீங்கள் இப்போ தான் முடியாது, உங்களால் 7ஆம் மாதம் 9ஆம் மாதம்லாம் முடியும் தானே சொல்கிறீங்க, அப்போது காவேரிக்கு ஏதாவது பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க பிரதர்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே வந்து பெரிய மண்டபமாக பார்க்குறாங்க. இங்கே வந்து ஊர்லேருந்து வந்து வந்துடுறாங்க நம்ம சாந்தியும், அதுக்கப்புறம் அவங்க பொண்ணும் வராங்க. அவங்கள பார்த்து எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து காவேரியை பார்த்து வந்து சாந்தியோட வந்து பொண்ணு வந்து பொறாமப்படுறாங்க. காவேரினா இவ்வளோ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து ஆமாம் ஆமாம் இவளுக்கு வந்து வாழ்வு அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை கங்காவும் யமுனாவும் வந்து கூடி கூடி வந்து காவேரியை பற்றி பேசுகிறாங்க. அதே மாதிரி அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த காவேரி மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணி ஃபங்க்ஷனும் வந்து நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுறாங்க. எல்லாருமே வந்து வராங்க, வளகாப்புக்கு எல்லாருமே வராங்க. ரொம்ப சூப்பராக வளகாப்பு பண்ணுறதுக்காக பெரிய மண்டபமாக பார்த்துருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு அதிகமாக காசு ஆகுமே, எவ்வளோ பெரிய மண்டபம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாந்தி அவங்க பொண்ணு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஏன்டா இவ்வளோ பெருசாக வச்ச, காசு அதிகமாகும்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சவங்க தான், காசு கம்மியாக வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சமாளிக்கிறாரு நம்ம வந்து குமரன். அடுத்த குமரன் வந்து எல்லா வேலையும் அழகாக பண்ணி சூப்பராக டெக்கரேஷன்லாம் பார்த்து அசந்து போயிடுறாரு. எப்படி பிரதர் இதெல்லாம், இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லாம் இப்படி தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. விஜய் தான் இவ்வளோத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடுது. நம்ம வந்து காவேரி வந்து அப்படியே கட்டிட்டு அழுறாங்க. தேங்க்ஸுங்க, எங்கள் அக்கா வந்து உங்களை எவ்வளோ அவமானப்படுத்துகிறா, நிதனும் வந்து உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா, நம்ம 2 பேருமே வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறா, ஆனால் அதெல்லாம் மனசில் வைக்காமல் என் அக்காவோட வந்து இந்த ஃபங்க்ஷனை பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல காவேரி, இதில் என்ன இருக்குது, இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு, நம்ம தான் எடுத்து நடத்தணும், அது கூடவா எனக்கு தெரியாது, இதெல்லாம் நடத்தணும், இன்றைக்கி எவ்வளோ ஆசை தெரியுமா, நம்ம வீட்டு சின்ன சின்ன ஃபங்க்ஷனை கூட எடுத்து நடத்தணும், எல்லோரும் கூட இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுதான் நடக்குது, உண்மையிலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வளகாப்பு வந்து கரெக்டாக நடந்துட்டு இருக்கும்போது நலுங்கெல்லாம் வச்சிடுறாங்க நம்ம கங்காவுக்கும் குமரனுக்கும். அடுத்து அந்த டைமில் குமரன் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, ஆமாம் காவேரிக்கு என் மேலே பயங்கர பொறாமல், இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு விஜயும் காவேரி மூஞ்ச பார்க்கணுமே, சூப்பர் வேலை பண்ணிட்டீங்க, அவங்க மூஞ்சில் கறியை பூசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு டைமில் வந்து கங்கா பேசுகிறதுலாம் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு குமரன் வந்து, நிறுத்துறியா அப்படின்றாரு. ஏங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே, பின்ன என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அவங்க 2 பேரும் இல்லைனா இந்த ஃபங்க்ஷனே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் அதெல்லாம் கேட்டு கங்கா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வளகாப்புலேருந்து எழுந்து நிற்கிறாங்க. இந்த வளகாப்பு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இவர் பண்ண வேலைக்கு கொஞ்சம் நெஞ்சில் விஜய் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. உடனே விஜய் வந்து அமைதியாக இருக்காரு. உடனே ஏங்கா இப்படிலாம் பேசுகிற, ஏங்கா நாங்கள் பண்ணக்கூடாதா, நீங்கள் யார் எனக்கு பண்ணுறதுக்கு, எனக்கு இவர் தானே பண்ணணும், சிம்பிளாக பண்ணியிருந்தா கூட மான மரியாதையோடு நான் இருந்திருப்பேன், இப்போ என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு நம்மளாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்ன பண்ண தெரியுமா, காவேரி சாரதா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கங்கா கேட்க மாட்டேங்கிறாங்க. உடனே விஜய் வந்து கங்கா கிட்ட, சிஸ்டர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்றாரு. உடனே திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சிஸ்டர், என் மேலே உங்களுக்கு என்ன தான் கோவம், ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல சிஸ்டர், நான் அந்த வீட்டுக்கு வந்தது தான் தப்பு நீங்கள் நினைக்கிறீங்க, சின்ன வயசுலேருந்து எனக்கு யாருமே இல்லை சிஸ்டர், யாரும் இல்லை, அதான் வளர்ந்தேன், அதனால் உங்கள் குடும்பத்தை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால தானே உங்களை சிஸ்டராக இந்த குடும்பத்தை நான் அவ்வளோ வந்து நேசிக்கிறேன் தெரியுமா, அதனால தான் வந்து ஒரு பிரதராக அவருக்கு நான் உதவி பண்ணேன். சரி சிஸ்டர், உங்களுக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்னா விட்டுருங்க, பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. குமரன் பிரதர் வந்து என்கிட்ட சொன்னார், நான் வந்து இதை கடனாக தான் வாங்குறேன்னு சொல்லிட்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து வேணும்னே வந்து என்கிட்ட வாங்கி செய்யலை, இது ஒரு கடனாக தான் வாங்கியிருக்காரு, திருப்பி வந்து கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு, போதுமா சிஸ்டர் அப்படின்றாங்க. கேட்டு கங்கா யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. இப்போ அது புரிஞ்சுதாடி, தம்பி எதோ தப்பும் பண்ணல, நீ எதுக்கு டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டி உட்கார வைக்கிறாங்க.